ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு நல்ல சிம்பிளான ஒரு லஞ்ச் ரெசிபி, ஒரு நல்ல வெரைட்டி ரைஸ்னே சொல்லலாம். கண்டிப்பாக இது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு சாப்பிட்ணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் 2 மீடியம் சைஸ் வாழைக்காய், ரொம்ப சின்னதாக இருந்தால் 3 கூட எடுத்துக்கோங்க. இது சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 2 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. 2 விசில் நல்லா வெந்ததும் தோலை நீக்கிட்டு இது போல் நல்லா பொடிசை துருவி எடுத்துக்கோங்க. நல்லா எவ்வளோ பொடிசாக துருவ முடியுமோ துருவிக்கோங்க. இப்போது இது கூட சேர்க்கறதுக்கு இன்னொரு மிக்சிங் பவுலில் 2 முட்டை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட மசாலா கெட்டி பிடிக்காமல் நல்லா கலந்துக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. சூடானதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துட்டு 4 பூண்டு பல் பொடிசாக நறுக்குனது, கூடவே ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை கூட சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி மாதிரி ஆகணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே துருவி எடுத்து வச்சுருக்கிற வாழைக்காய் சேர்த்துக்கலாம். வாழைக்காயில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் போய் நல்லா உங்களுக்கு உதிரி ஆகணும், அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுக்கணும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. ஓரளவு நல்லா வதங்கினதும் இதில் வாழைக்காய் இந்த மாதிரி ஒரு ஓரமாக வச்சுட்டு இதுக்கு நடுவில் நம்ம மசாலா சேர்த்து கலந்து எடுத்து வச்சு முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்த உடனே கிளறி விட வேண்டாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. லேசாக முட்டை வெந்து வந்ததும் முட்டையை கிளறிட்டு அது கூடவே வாழைக்காவும் சேர்த்து கிளறி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிளறிட்டு இதோட வாழைக்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சிம்மில் வச்சே நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்படி வாழைக்காவோட சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்கக்கூடாது, நல்லா முட்டை சுருண்டு வதங்கணும். இப்போ இதில் 2 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கலாம். நல்லா உதிரியாக வேக வச்சு சாதம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேர்த்துருக்கிற காய்கறி முட்டை விட சாதம் கம்மியாக தான் எடுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்றா கலந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கடைசியாக கொஞ்சம் மிளகுத்தூள் கூட சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துட்டு நீங்கள் இதை இறக்கிடலாம். நல்லா முட்டையோடு சேர்த்து கலந்துட்டு இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா இதோட ஃப்ளேவரில் நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம இதை சர்வ் பண்ணலாம். சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.